ஞானத்தை கத்துக்கிட்டவங்க மாத்திரம்தான் நடத்த முடியும். அவனுக்குத்தான் ஞான உபதேசம் வரும். மேலோட்டமா ஞானத்தை பேசிட்டு போறவனுக்கு அந்த ஞான உபதேசமே வராது. இப்ப நம்ம சாமி தூக்கிட்டு தர்றவங்களுக்கு எல்லாம் வருது, மணியாண்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வருது, ஞான உபதேசம் வருது. மதுரை சந்திரதேவ சாமி நல்லா படிச்சவரு, லாயரு. அவரு கூட ஞான உபதேசம் நிறைய கொடுப்பாரு. நான் பாக்குறேன் சில விஷயங்களை. அவரு கூட சாமி நடத்தின நிகழ்வுகள் தான் சொல்றாரு. சாமி இப்படி எல்லாம் பண்ணுனா நன்மை பிறக்குன்னு தான் சொல்றாரு தவிர ஞான உபதேசமா அவரு கொடுக்குறாரான்னு பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னும் சொல்ல போனா சாமி இந்த பரசியோட சீனியர், அதிகமா சாமியோட உறவாடி அதிகமா நெருக்கமா இருந்தவர். ஆனா இல்ல, எனக்கு தெரியல. ஆனா இப்ப உங்களை மாதிரி இருக்கிறவங்க அவர் நடத்துறது கொஞ்சம் பிடிக்கும். சாயல் அப்படிதானே இருக்கு. நம்ம நினைச்சுக்கிட்டது மாதிரி, நம்ம எதை நினைச்சு வந்து உட்கார்ந்து இருக்கோமோ அந்த எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி போறாரு. அப்ப நமக்கு பிடிக்கும். பரவாயில்லப்பா, நல்லா ஆன்மீக சொற்பொழி ஆற்றுறாருப்பா. ஆனா சீர்திருத்தம் இருக்குமா? நெறிமுறை இருக்குதா? சித்தாந்தத்தை கத்துக்கிற வித்தை இருக்குதா? ரொம்ப கம்மியா இருக்குது. நான் நினைச்சுக்கிடுவேன், சரி சீவனே சொல்லியிருக்கான், என்னையா சகலமும் தெரிஞ்சவன் நீயே இப்படி ஆளுக்கு முதல்ல ஓடுறையே, இது நியாயமானு கேட்டுக்கா. யாரு கேட்கா? விஷ்ணு கூப்பிட்டு கேட்காரு, எல்லாம் தெரிஞ்ச புண்ணியவா நீயே முதல்ல ஓடுறையே அப்படின்னா, போயா போயா, நாடோட நான் கூட ஓடி ஆகணும். எப்படி? நாடே ஓடுது, நாமத்திர என்ன நான் கூட ஓடுறேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி அவரு நாடோட கூட ஓடுறாரு. இப்படி ஓடினாதான் நமக்கு நினைச்சு போறாரு. ஆனா நாம அதுல இருந்து தனிச்சு பயணம் பண்றோம். நாடோட நம்ம கூட ஓடணுங்கிற அவசியம் இந்த பரதேசிக்கு என் பகவான் மேல சாட்சியா சொல்ற சத்தியமா கிடையாது. எப்படி? நாடோட கூட ஓடணுங்கிற அவசியம் இல்ல. நாங்க என்ன பங்களா கட்ட போறோமா?